எங்கேயும் எப்போதும் ஜிசிஎம் காஸ்பல் மீடியா உங்களோடு. நாம் ஆண்டவரிடம் ஜெபம் செய்யும் பொழுது அறிந்தும் அறியாமலும் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை எங்களுக்காக மன்னியும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கேட்பதுண்டு. ஆனால் நாம் எத்தனை பேருடைய தவறுகளை மன்னித்திருக்கிறோம் அல்லது மன்னிக்கப் போகிறோம்? நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆம் கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகின்றார்? அந்த வசனத்தை எழுதும் போது அவர் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆம், நாம் இந்த வசனத்தின்படி எத்தனை பேரை நாம் மன்னிக்க போகிறோம், இதுவரை மன்னித்திருக்கிறோம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.